கட்சியாவே மதிக்கல ஒரு டிவிக்கே பொறுமை. யார் அந்த பொறும்போக்கு? ஈஸ்வரி சொல்லு. ஜோசப் விஜய் இல்ல ஈஸ்வரன் எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். என்ன கான்செப்ட்ல விஜய் எங்க போனாலும் உங்களை டம்மி பண்ணியே அவர் பார்க்க ஒரு நீங்க ஓட்டு போட்டு நம்புறாரு என்ன ஈஸ்வரன்? ஆக்சுவலி அவன் அதிமுகவை தொடல, அவன் திமுகவை தொட்டு தான் இப்ப பெரம்பூர்ல பேசியிருக்கான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்கேயும் திமுக மட்டும் தான் தொட்டிருக்கான், வேற எந்த கட்சியுமே தொடல. அவன் நல்ல நோட் திஸ் பாயிண்ட். பிஜேபி கூட்டணியோ இல்ல அதிமுக கூட்டணியோ தொடவே இல்லை அவன். ரெண்டாவது அதே டைலாக் தஞ்சாவூர்ல என்ன பேசினானோ, கரூர்ல என்ன பேசினானோ, இதுல என்ன எல்லா மாவட்டத்திலும் என்ன பேசினானோ அதாங்க பேசியிருக்கேன். அதான் இங்க பேசியிருக்கிறான். வேற ஒரு டிஃபரன்ஸ் இல்ல. அந்த 4 டைலாக் சார் இது என்னன்னா அவனுக்கு வந்து பரணி ஒரு நிமிஷம் இருங்க. அவன் வந்து என்னன்னா பெரம்பூருக்கு போனாரு, பிரச்சாரம் பண்ணிட்டாரு விஜய். இது நெல்லிக்குப்பம் போனாரு, குளத்தூருக்கு போனாரு, பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டாரு விஜய். இங்க என்ன மேட்டர்னா பாடுறா வேட்புமனு தாக்குதல் பண்ணிட்டு நேரா சிஎம்மோட தொகுதிக்கு தான்டா அவன் போயிருக்கான். அப்படி நீ இவனுக்கு டெம்ப்ளேட்டை போடுவானுங்க. ஃபர்ஸ்ட் தான் தொகுதிக்கு போனாரு, அடுத்து உடனே குளத்தூருக்கு போயிருக்காரு. பாத்துங்க எவ்வளவு தைரியம் பாத்தி அவருக்கு, எவ்வளவு வீரம் பாத்தி அவருக்கு. இததான் அவன் டெம்ப்ளேட்டுக்காகத்தான் அவன் போயிருக்கிறான். அங்க போய் ஏதோ பேசணும், இல்ல அங்க மக்களுக்கு புரிய வைக்கணும், இல்ல மத்த கட்சிக்காரங்க அங்க பிரச்சாரம் பண்ணும் போது அங்க ஊர்ல இருக்கிற பிரச்சனை, மத்த கட்சிகள் இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க வந்தா என்ன பண்ணுவோம், அதனால வாக்களிப்பி அப்படின்ற அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள அவன் வரல. அவன் அட்டெண்டன்ஸ் போட வந்திருக்கிறான். நானும் வந்தேன், நானும் பேசினேன். எவ்வளவு நிமிஷம் எல்லாம் கிடையாது, 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஏன்னா நான் இன்னைக்கு 5 தொகுதியை கவர் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் நான் 20 மாவட்டத்துக்காக போய் ஆகணும் அப்படின்ற பிளான் தான் இப்போ இப்போதைக்கு அவனுக்கு. கோடீஸ்வரன் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம், அடுத்த நீ 39 மாவட்டத்துக்கு எப்படா போவ, உனக்கு 4 கிடையாது, எப்படி போவ? ஒரு நாளைக்கு நம்ம ஒரு மாவட்டத்தை கவர் பண்ணிடுவோம், 30 நாளைக்கு 30 மாவட்டம், மிச்சம் இருக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் கணக்கு போடுறான். அவ்வளவுதான். சரி, ஒரு கேள்வி. இப்ப பேசினதுக்கும் அடுத்த போற தொகுதி வந்து குளத்தூர் இல்லையா? இங்க பேசினதுக்கும் அங்க பேசினதுக்கும் ஒரே ஒரு லைன் தான் டிஃபரெண்ட் ஆகும். ஜிப்சி ஒரே ஒரு ஸ்பீச், ஜிப்சி நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஸ்பீச் பேப்பரை ரெடி பண்ணி கொடுத்துட்டானுங்க. அதுல நடுல மார்ஜின் போட்டு இது நீ பெரம்பூர்ல பேசு, இதை நீ வந்து மிச்சம் இருக்கிறத வந்து நீ இங்க பேசு, அடுத்தது இங்க பேசு, அவ்வளவுதான். இல்ல மிச்சமே கிடையாது, அது ஒரே ஸ்பீச் தான். நீ பெரம்பூர் போகும்போது என் நெஞ்சில் குடி இருக்கும் பெரம்பூர் மக்களேன்னு சொல்லணும், நீ குளத்தூர் போகும்போது என் நெஞ்சில் குடி இருக்கும் குளத்தூர் மக்களேன்னு சொல்லணும். மத்தபடி எல்லாம் காப்பி பேஸ்ட் தான். அவ்வளவுதான். சபரி அவனுங்க டிவி கஃபே ஏதாவது ஸ்பேஸ் போட்டுருக்காங்களா விஜய் ஃபேன்ஸ்? ஒரு ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு, ப்ளே பண்றீங்களா? போட்டுருக்காங்க. இந்த லிங்க் அனுப்புறேன். 2 ஸ்பேஸ் போயிட்டு இருக்கு, டிஎம்ல அனுப்புறேன். விட்டோபா ஒன்னு, அவன் கஃபே ஒன்னு, 2 போயிட்டு. அவன் வந்து என்ன தெரியுமா சொன்னா, சரியான சிரிப்பு. நான் இருந்தாக்கி என்ன தெரியுமா சொன்னா, விஜய் ஸ்பீச் வந்து கொஞ்சம் சுமாரா இருந்தது ப்ரோன்னு சொன்னா. விட்டோபா மைக் ஆன் பண்ணி, ப்ரோ உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க கமெண்ட்ல பேசிக்கோங்க, டிஎம்ல பேசிக்கோங்க, என் ஸ்பேஸ்ல சொல்லாதீங்க. டிஎம்ல அனுப்பிவிடு. டிஎம்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஏப்பா அந்த பிஜேபி சிவா வேற ஒரு ஃபேக் ஐடி வந்து கேட்பான், 0 ஃபாலோவர்ஸ் 0 ஃபாலோவிங் ஐடியை பார்த்துட்டு சரியா ஜஸ்ட் பாத்தீங்க. நான் கொடுக்க மாட்டேப்பா. மொசக்குட்டி பேர்ல தெரிஞ்சவங்க பேர்ல வருவாங்க, கண்ணை மூடி கண்ணை கொடுத்துறாங்க, அப்புறம் ஸ்பேஸ் கொலாப்ஸ் ஆயிடும். பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. விட்டோபா கேக்குதா? என்னடா பேரு இது? விட்டோபா ப்ரோ, எந்த டிவி சேனல்லயும் அண்ணன் பேசுறது எதுவுமே போடல, நம்ம யூடியூப்ல மட்டும் தான் வருது. அதை கட் பண்ணி மட்டும் கொஞ்சம் டிஎல்ல சுத்த விடுங்க. மிஸ் பண்ணிட்டாங்க அந்த டிவி சேனல் பக்கத்துலயே போல. 3 நிமிஷம் பேசினா எவன்டா காட்டுவான்? சந்தோஷ் கை காட்டிட்டு போலானே, அப்படி கை காட்டதான் ரோட் ஷோ பர்மிஷன் கொடுக்கல. பர்மிஷன் இல்ல கை காட்ட முடியாது. அதனாலதான் வண்டி உள்ளாரே உட்காந்துட்டு போறேன். பர்மிஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப அவர் பண்றது இப்ப வந்து ரோட் ஷோ தான். அவருக்கு வெளியே வந்தாலே ரோட் ஷோ தான். அதாவது இப்போ நேற்று அவர் பேசுனது சேம் தான், இன்னைக்கு அவர் பேசுறது ஒண்ணுதான். அவர் வந்து மக்களோட பல்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு, அது வந்து நான் உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க புள்ள, உங்க தோழன்னு சொல்லிட்டு இப்ப வந்து பேசிட்டு இப்ப வந்து வாக்கு சேகரிக்கணும். அதுதான் அவர் பண்றாரு. அதுதான் கரெக்டா பண்ணணும்.
இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அவர் பாத்தீங்களா? இல்ல எல்லா தலைவரும் அதுதான் இந்த டைம்ல வந்து பண்ண வேண்டியது. இல்ல ஒரு நிமிஷங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? வாக்காளருக்கு தான் சொல்லுவாங்க. அவர் எந்த இடத்துல வாக்காளருக்கு யூஸ் பண்ணவே இல்லை இந்த பிரச்சாரத்துல. இன்னொன்னு தெரியாது. இவர் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். இவர் வந்துட்டு மேலோட்டமா எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்துதான் பேசணும். இப்போ ஒவ்வொரு தொகுதியில நிக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட் தான் போயிட்டு அந்த தொகுதியில என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் தனியா போய் பிரச்சாரம் பண்ணணும். புரியுதுங்களா? கொளத்தூர்ல ஸ்டாலின் பேசுவாரு, தனியா பேச மாட்டாங்க. இப்போ பெரம்பூர்ல பேசினாரு, இப்போ நம்ம இங்க பேசுறதே கேட்டோம். பெரம்பூர் பிரச்சனையை பேசலன்னு சொன்ன உடனே அந்த நாய் அங்க போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கு. இல்ல கபிலன், அப்படி பார்த்தா கூட பெரம்பூர்ல அவன் தான் நிக்கிறான். அது சொல்லியா இல்ல கொளத்தூர்ல ஸ்டாலின் பேசுவாரு, கொளத்தூரை பத்தி என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. ஆமா, பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க போல. அடிக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, மிதிக்கிறாங்க, பிதுக்குறாங்க. இது கொளத்தூர் தான் போயிடுறாரு. மவனே நீ கொளத்தூரை தாண்டி பவன் கல்யாண் மாதிரி ரோட்லயே உட்காருவாரு. இவர் VS பாபு அவர் வண்டியில மேல ஏறுவாரா? அவர் ஏறிதான் பிரச்சாரம். ஆமா, ஏறிதான் ஏறணுமா? ஆமா, கட்சியை பாத்தீங்களா? இவர் வண்டி மேல ஏறுவாரா? இவர் கரண்ட் கம்பம் மேல ஏறுவாரா? இவர் செவுத்து மேல ஏறுவாரா? என்னடா கட்சி இது? விட்டப்போ அண்ணன் நாமினேஷன் டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோ, மீதி நான் டிஎம் பண்றேன். அண்ணன் டாமினேஷனை வச்சு இவர் என்ன பண்ண போறீங்க? டாமினேஷன் பண்ண போறீங்களா தமிழ்நாட்டுல? இருங்க, அத போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம். இருங்க, எத்தனை நேரம் மேல கிரௌட பாருங்கடா, எல்லாம் மேல ஏறி குதிங்கடா. அண்ணன் மேல ஜோம்பிக்கு பிறந்த எருமை. எத்தனை போட்டானுடா அதுக்குள்ள? இது மட்டும் தான் போடுவானுங்க போல. இந்த வீட்டை விட்டு வெளியவான்னு சொல்ற தற்குறிகள்லாம் உட்காந்து பாக்கணும் கண்ணை திறந்து. அந்த ஆள் வெளியே வந்தா என்ன நடக்கும்? தமிழ்நாடோட தலைநகரமே தரையில இறங்கி நடவடா எருமை. தரையில இறங்கி நடக்க சொல்றோம். ட்விட்டர்ல ஒரு இன்னைக்கு சென்னையில நடக்கிறதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. விஜய் தான் சிஎம், விஜய் மட்டும் தான் சிஎம்னு. இதெல்லாம் வந்து அப்நார்மல்ரா கார்த்தி. சீரியஸா நினைக்கிறேன். அண்ணன் பிஎம்டா. இல்ல கார்த்தி, அங்க ஒருத்தர் வந்து சும்மா வீசி ஆட்டிட்டு போயிட்டே இருக்காரு ரோட்ல. ஒரு பயல் இல்ல அங்க ரோட்ல. அதுவே கூட்டி சாயபாபு கூட்டின்னு வந்திருக்காரு. கையில பலூன் எல்லாம் வச்சு பேசிருக்காங்க பாருங்க. டான்ஸ் ஆன ஒரு கும்பல் ஏற்பாடு பண்ணுவாரு. ஆமா, அதுக்கு ஆர்கனைசர் யாரு தெரியுமா? ஸ்ரீதர் மாஸ்டர். இது செங்கோட்டையனுக்கு அபாரமான வரவேற்பு. அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தோட என்ன சொல்றது, அது ஒரு கோட்டை மாதிரி. கோட்டை மாதிரியா? அவருக்கு இந்த அளவுக்கு இருக்கும் நினைச்சோட பாட்டுல பார்த்தாலும். கோட்டைன்றதை விட கோபிச்செட்டிப்பாளையத்தோட இப்போ நம்ம அண்ணாவை வீட்டுல எப்படி ஒருத்தரா பாக்குறோம், கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையனுக்கு அதே செல்வாக்கு இருக்கு. பாக்கெட்ல நீ யார் போட்டோ வச்சிருக்க மட்டும் பாரு. செங்கோட்டையன் சுயேட்சை சிம்பல்ல நின்னா கூட ஜெயிப்பாரு அவரு. செங்கோட்டையன் வாச்சாத்தி மேட்டர்லாம் தெரிஞ்சும் முட்டு கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி பண்றான். ஜோஷா பேசுறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. அண்ணனா பாத்துட்டேன் ப்ரோ. எப்படி சொல்றது, செம்ம கிரௌட்னா அந்த லெவல் கிரௌடு. ஆமா ப்ரோ, சான்ஸே இல்ல. நான் ஒரு உண்மையை சொல்றேன், அண்ணனுக்கு வந்து லேடிஸ் அவ்வளவு சப்போர்ட் இருக்காங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அண்ணன் பாக்க என்ன தக 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 நின்றாரு. இப்ப விஷுவல்ஸ் பாருங்கடா அப்படியே. நீங்க எங்க பாத்தீங்க? இது கொளத்தூர் ஸ்டார்டிங் தான் ப்ரோ. டாடி அழுதுட்டு இருப்பாரு உட்கார்ந்து. போட்டு அண்ணனுக்காக ஓட்டு கேக்குறான் ப்ரோ. இன்னும் வரல வந்துட்டானவன். இன்னும் வரல கபிலன் வரல. என்னடா பெரம்பூர் பிரிட்ஜ்ல இருந்து அது கொளத்தூர் ஸ்டார்டிங்ன்றாங்க. வீனஸ் தாண்டா தான்டா வீனஸ் தாண்டா கொளத்தூர். ஒண்ணு வீனஸ் தாண்டா இல்ல அந்த சந்துக்குள்ள வரணும்டா. ஏன்டா தற்காலிக அனுமதி. என்ன புதிய தலைமுறை எல்லாம் பெட்ரோலுக்கு போயிட்டான். இவனை கண்டுக்கவே இல்லை யாரும்.
இவன் யாரும் இவனை ஏன் கண்டுக்காதீங்க. அந்த அந்த ரேஞ்சுக்கு போயிட்டானுங்களா? நீங்க அந்த ஸ்பேஸ போடுங்க, அதுதான் ஒரே ஃபன்னா இருக்கு. இல்ல இவனுக்கு உலகமே தனியா இருக்கு. அண்ணா சிஎம்டா அப்நார்மல்ன்ற இதெல்லாம். இல்ல இந்த கூட்டத்தை ரியல் பார்த்து பார்ட்டிக்கு மச்சான், வரும்போது இந்த கூட்டத்தை இவனுக்கு பார்த்து நான் யாரும் ஒரு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். என்ன மச்சான், அண்ணன் தான்டா சிஎம். சபா இங்க லைவ்ல பாத்துன்னு இருக்கேன் அவனுக்கு யூடியூப் சேனல்ல. கூட்டம் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2-3 தலையில அடி கால் அடின்னு ஏதாவது நியூஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு டேய் நினைக்கிறேன். அவனுங்க கூட்டம் அலமோது லூசுடா, அவனுங்க சென்னையில இருக்க எல்லா பிரிட்ஜ் ஃபேன்ஸ் அங்க கடியில போய் நிக்கிறானுங்க. அவன் தொகுதிக்கு அவன் போனா பிரிட்ஜ் போதும். கடியில ஆமா. எப்பா எனக்கு எங்களை அப்படியே பெரிய ஒரு மாதிரி கடைசியில இதெல்லாம் பார்க்கும்போது மாறி இருக்கியா சரண என்ன ஒரு 300 அடிக்கிற கூட்டம் என்ன நிப்பாட்டி மாறி இருக்காங்களா? ஆயிக்கியா? நார்மலாவே ஜெயிச்சிருவாருடா. அவர் நார்மல் ஹியூமன் கவின ஆமா சென்னை கோட்டையில ஆம்புலன்ஸ் எல்லாம் நிக்குதுடா பெருமா. டேய் என் ஊருக்கு வருவாராடா அண்ணன். டேய் என்னடா 2-3 கிலோமீட்டருக்கு டிராபிக்கா இருக்கும் போல. பயப்படாம வர சொல்லு. கவினை என்ன மேட்ரு, இது மூவிங் கிரவுட்லாம் இல்ல, அங்க ஏறிட்டே டேய் கூட்டமே இல்லடா. நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் போடுவாடா. ஆக்சுவலி அந்த ஆள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மார்க் மெட்ரோ சொல்ல வராரு. இந்தியால அமைச்சிருக்கா. சரி நேரம் ஆர்பி சேகர் தான் பண்ணிட்டு இருப்பான். ஆர்டி சேகரா சொல்லுங்க. ஒரு நாய் ஒண்ணு நம்ம ஸ்பேஸ ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஓட்டிட்டு சொட்டைய ரெண்டா பிறந்தாதான் நம்ம மக்கள் நம்மளுக்கு இல்ல நல்லது பண்ண போறோம். ஒரு ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரையும் புழக்கப்படும். முதல்ல நீங்க வெளியே வரீங்கன்னு பாருங்க. வெளியே கூட வர மாட்டீங்க. ப்ரோ மேல வர போறோம். மேல வராரா? மேல போறான். ஆமா ஹெவி கிரவுட். இவரை பார்க்காம போக மாட்டாங்க போல இருக்கு. அப்படியே போக சொல்லு. டேய் என் கடையாண்ட தான் வரானாண்டா அவன். சரணம் கடையை வச்சிருவானுங்க. கடை காலி அவ்வளவுதான். கடையை பாருங்க. இதெல்லாம் ஒருத்தனுங்க கனவு காண்டிருப்பானுங்க. நம்ம நிஜத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி சரி காலம் பொறுத்து இங்கேயா பேச போறாரு? இல்லையே அவன் எங்கடா பேச போறான்? எச்சக்கல ஏந்து போயிட்டாரு. வந்துட்டாரு. இல்ல இப்போ கபிலன் வந்துட்டான். எந்திரிக்கிறான் உட்கார்றான். சபா எந்த லிங்க் பாக்குறேன்? வேன்ல பின்னாடி போனா இல்ல நான் இதுல பாத்துட்டு இருக்கேன். தமிழர் வெற்றிகள் நியூஸ் 24 பாருங்க. நியூஸ் 24 தமிழ்ல பாருங்க. இந்த நாய் வந்துருச்சு. எவ்வளவு முட்டை அடிச்சிருக்காங்க. அந்த டிவிக்கு வெப்சைட்ல இது அந்த யூடியூப்ல பாத்துட்டு இருக்கேன். பாலிமர்ல பாப்போம் இருங்க. நியூஸ் 24 பாருங்க. இல்ல கபில நீங்க அவனுடைய கார் இதுல க்ளோஸ் அப் போடும்போது பாருங்க, கண்ணாடியில எவனோ முட்டை அடிச்சிருக்கான் விஜய் கண்ணாடி மேல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவனோ எதுவும் தூக்கி போட்டான். நான் அது என்னன்னு கவனிக்கல, இப்பதான் பாக்குறேன். அதை வைப்பர் நல்லா கவனிக்கல. எனக்கு இப்ப சொல்றேன், எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஐயா அடுத்தவங்க ஆர்கஸ்ட் எட்டி பாக்குறது தவறான செயல் ஐயா. இன்னும் எப்படி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கீங்க? ஒரு 3 நிமிஷத்துக்கு அவன் டாபிக் டைவர்ட் ஆகி புலம்பனானே இல்லையா, கதற விட்டனா இல்லையா, அது போதும் நமக்கு. இருங்க அடுத்து இவனை வந்துட்டான். வெக்கம் மானம் சூடு சொரணை எதுனா இருக்கா தமிழ்? இல்ல இவனை பாக்குறதுக்கு இவ்வளவு கூட்டம் போது மண்டே மத்தியானம் வெக்கமா இல்ல இவனுங்களுக்குலாம்? நான் சத்தியமா கேக்குறேன் ப்ரோ. அவன் வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ப்ரோ. இவ்வளவு கூட்டத்தை இவனை பார்க்க வருது. இல்லாம இருக்கனாலதான் தற்கொலை போயிட்டு இருக்கு. வேலை இருந்தா இவனுக்கு இல்ல ப்ரோ, எனக்கு கஷ்டமா இருக்கு ப்ரோ. எனக்கு போட்டோம் இல்ல அரப்பண ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. அவன் போகணும், அங்க கூட்டம் வரணும், அங்க கூட்டம் கிரௌடை மோதட்டும், நடக்கட்டும். பாஷா பாய் புரியுதா நான் சொல்றது?
இல்ல அது நீங்க சொல்றது புரியுது ப்ரோ. நான் வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா அது ஓகே. இவன் என்ன ப்ரோ, என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. இவங்க எல்லாம் முட்டாளா ப்ரோ? எனக்கு சத்தியமா எரிச்சலாவது ப்ரோ எனக்கு பார்க்க என்ன கன்றாவின்னு தெரியல. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறான் மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு. அவ்வளோ நடந்தோம், இவ்வளவு வெயில் அடிக்குது. வந்து வந்து பாத்துட்டு அதெல்லாம் நம்ம போறாங்க. நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஆசைப்படுறோமே. இவனுங்க வந்து பைத்திய சேஃபா வீட்டுக்கு சபரி போனா நீ வேணா சபரி நீ வேணா அப்படியே அந்த இது போயிட்டு அப்படியே பொறுமையா அப்படியே சுத்தி அப்படியே அப்படி வா. இல்ல கபிலன். இவன் விஜய் வந்து அவங்க பார்க்க மாட்டான். ஓகேவா? நமக்கு தான் கஷ்டமா இருக்கு. என்ன இருந்துட மாட்டான். நான் அவ்வளவு நல்லவனாரு, ரொம்ப நல்லவனா இருக்காரு. கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் என் புள்ள செத்து போனாலும் பரவாயில்ல, விஜய் சிஎம் ஆகணும் பேட்டி கொடுக்குறாங்க. என் புள்ள என்ன நாங்க எங்க வீட்டுல நாங்க பலி கொடுத்துட்டோம் பரவாயில்ல, இருந்தாலும் விஜய் சிஎம் ஆகணும் பேட்டி கொடுக்குறாங்களா, நான் இறக்க சுபாவலாம் நான் படமாட்டேன். அக்காவும் இருப்பேன், தம்பியா இருப்பேன். சபா நீங்க ப்ரோ, நீங்க அந்த வீடியோ பாருங்களேன். உங்களுக்கு எரிச்சலாகும். நீங்க பாருங்க. நான் இறக்கப்பட மாட்டேன். நீங்க அந்த வீடியோ பாருங்க. இல்ல கபிலன் ப்ரோ, அதுதான் சொல்றேன் நானு. நீங்க அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல் வரும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இல்ல லிசன்ல இருக்கிறவங்க என்ன வந்து தப்பா நினைச்சாலும் சரி, ஆனா நான் உண்மையை சொல்றேன், நான் நடிக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், நான் இறக்க சுபாவே இறக்கவே பட மாட்டேன். இவனுங்க விஷயத்துல டிவிக்கு விஷயத்துல நான் இறக்கமே பட மாட்டேன், படவும் கூடாது. இவனுக்கு தேவைதான். ஐயோ பாவம் அப்படின்னு இப்ப நிப்ப அவன் என்ன பண்ணுவான்? பக் கிளியர் பண்ணிட்டாங்க. இதாவது மேல ஹோஸ்ட் ரீகனெக்ஷன் வருது. வரேன். இல்ல சபா ப்ரோ, நீங்க அந்த வீடியோ பாருங்களேன். நீங்க எனக்கே ஒரு மாதிரி வெறுப்பாவது ப்ரோ. எனக்கு இது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம சாதாரண நாள் தான் பரவாயில்ல. இந்த பிரச்சாரம் பண்ணா ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான்ல, அது கூட வந்துட்டு பரவாயில்ல, மாசத்துக்கு ஒரு போவான். இது வந்துட்டு சென்னை சிட்டி ப்ரோ. அங்க வந்துட்டு எப்படி ரோடெல்லாம் இருக்கும், இவனுங்க எப்படி பண்றானுங்க பாருங்களேன். அதை பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகுது, நமக்கு டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் பக் இருக்கும் சொல்லிட்டேன். எனக்கு கோர்ஸ்ல 2 பேர் எல்லாம் வந்து போட்டோ எடுத்து போயிட்டு இருக்காங்க. வரானுங்க போட்டோ எடுக்கிறானுங்க, போயிட்டு இருக்கானுங்க. வந்து மூஞ்சிக்கு சபரி என்ன போயிட்டு இருக்காங்க. அதிமுக காரங்க கேட்டாலும் மைக் யாரு கேட்டாலும் கொடுத்துருவோம். இங்க ஒன்லி விஜய் பேஷ், நோ அதிமுக. அவன் மறுபடியும் பெரம்பூர்லாம் போக மாட்டான் எப்படியும். ஏன்னா அவன் வந்து சுத்திட்டு வரக்கே டைம் ஆயிடும். மறுபடியும் போற மாதிரி இருந்துச்சுன்னா பெருசா அவனுக்கு கண்டிக்க மாட்டான். ஒரு ரவுண்ட் அடிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா கிளார் ஆயிருக்கு அவனுக்கு. காட்டினா இவ்வளவு கஷ்டமா இருக்கு பிரச்சாரங்களை. அடுத்த வருவானாலும் டவுட்டு தான். என்ன அரசு அதுதான் ஆரம்பிச்சான் முடிஞ்சு இதோட. சரிங்களா, நாமினேஷன் தாக்கல் பண்ணியாச்சு, 2 நிமிஷம் பேசியாச்சு, வேற முடிஞ்சு. அடுத்ததெல்லாம் மறுபடியும் சந்திப்போம். நாள் வந்து ஏசி ரூம்ல உட்காந்து வீடியோ போடுறப்ப என்ன அரசியல் ஈஸியா இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருந்திருப்பான். இப்பதான் வெளியே வந்தது. ஒரு மனுஷன் எனக்கு தெரிஞ்சு அப்பேற்பட்ட விஜயகாந்த், எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு சினிமால இருந்து வந்தவங்க அத்தனை பேருமே வண்டியில இருந்து கீழே இறங்கி நடந்து மக்களா கீழே இறங்கி வந்தவங்க தான். இந்நாள் வரைக்கும் இந்த நாய் இது வரைக்கும் ரோட்ல இறங்கி நடந்தவங்க கிடையாது. என்ன பண்றானுங்கன்னா ஃபுல்லா டிராபிக் ஜாம் பண்றானுங்க குளத்தூர் ஏரியால. இப்ப பக்கத்துல இன்னும் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த சைடு, அந்த சென்டர் சைடு, அந்த இது இருக்கும் இல்லையா, அந்த ஹைவேக்கு சென்டர்ல ஒண்ணு போட்டிருப்பாங்களே, அதுக்கு அண்ணாண்ட இருக்கிற வண்டிகள் எல்லாம் டிராபிக்ல நிக்குது. இவனால அங்க எத்தனை பேர் டிராபிக்ல நிக்குன்னு, எத்தனை பேர் அடிக்கிற வெயில்ல நீ வெறுப்ப விதைக்கிறன்றது அவனுக்கு தெரியாது. அப்படியே எங்க இருக்கான் இப்போ சுப்ரீம் ரிபாத் கோல்டு கவரிங் சுப்ரீம் மொபைல்ஸ் அது பக்கத்துல இருக்கான். சரண் அந்த ஏரியால போயிட்டு பைட் எடுங்க சார், எனக்கு வீடியோ எடுத்து பிளாஸ்டிக் இருக்கே விஜய் தான் காரணம் அந்த மாதிரி. யாரா பேசலன்னா சொல்லுங்க. ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் ஒரு 3 இருக்கு. விஜயராஜ் ராஜ் ப்ரோ. ஏங்க சரணே வந்து கடை இருக்குமா இல்லையாங்கன்னு அவனே பதட்டத்துல இருக்கிறான். நீங்க வேற அவனை போய் வீடியோ எடுத்து போட சொல்றீங்க. சரண எதுக்கு நீ ரெடியா இருறா? உன் கடையை உடைக்க ரெடியா இருப்பானு. இல்ல கடை மூட்டண்டா சபரிச்ச ஒன்னும் ஒரு சற்று கேட்டுக்க. எவனாவது அடிபட்டு சைட்ல போய் இந்த ஆம்புலன்ஸ் எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா அதை கட் அண்ட் கிளியரா போட்டோ எடு. மயக்கம் மூட்டி கீழே விழுவான். மயக்கம் மூட்டி கீழே விழுந்து ஓரத்துல தூக்கி போடுவானுங்க பாடிய. அப்படியே அவனை போய் போட்டோ எடு, வீடியோ எடு. முதல்ல கடை மூடுறேன் இருங்கய்யா. கடை திறந்து வச்சிருக்கேன். என் கடைக்கு ஏதாவது ஆபத்தையிட போகுது. கடைக்குள்ள நீங்க உட்காந்துக்கோங்க. நீங்க இந்த ஜாம்பி கூட்டத்துக்கிட்ட சேஃபா இருங்க. நீங்க கடைக்குள்ள போய் உட்காந்து. கடை வரான். ஆமாடா
அவர் இருக்கிறது பெரம்பூரம் இல்ல குளத்தூரம் இல்லங்க, அது மூலக்கடை திருவிக நகர் கான்ஸ்டியூன்சி. அங்க இன்னும் பேசாம அப்படியே ஸ்ட்ரைட் ராஜ் ப்ரோ கேக்கல. ராஜ் ப்ரோ என்னது ஸ்ட்ரைட்டா திருவிக நகர்? அது அது இருக்கிறது இப்ப இருக்கிறது மூலக்கடை. அதை ஸ்கிப் பண்ணிட்டு குளத்தூர்ல. ஆமா திருவிக நகர்ல பர்மிஷன் தரல ராஜ். திருவிக நகர்ல பர்மிஷன் கிடைக்காம இப்ப அவன் வாங்கினதே 2 மணிக்கு குளத்தூர், மணி 2:30 ஆயிடுச்சு. 2 to 3 அங்கதான் வந்து இப்ப இந்த பெரம்பூர்ல பேசினதும் குளத்தூர்ல பேசினதை விட பெரிய ரோடு அங்கதான் இருக்கு. அங்க கொடுப்பாங்க, அங்க கேட்டிருக்க மாட்டான், அதனால கொடுத்துருக்க மாட்டாங்க. அதான் கேக்கல. 2 to 3 மணிக்கு குளத்தூர். சரண் எந்த ஏரியா? அந்த ஸ்பாட் மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் அப்படியே நேரா போயிடா போலியா? நிக்கலையா, மூலக்கடை பிரிட்ஜ்ல இருக்காரு. அப்படியே திருவிக டிப்போ வந்துட்டு பேப்பர் மில்ஸ் ரோடு பிடிச்சிருவாரு. மைக்க நீட்டுறாங்க அப்படியே வந்துட்டு மைக்க தள்ளி விடுறான் அவன். ஒரே நிமிஷம், நான் திருவிக போனா எப்படி பல்லவன் சாலை வழியா வராது? ஆமா ஆமா, பல்லவன் சாலையிலேயே பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அது பெரிய ரோடு தானே, இல்லன்னா திருவிக டிப்போ. யோ நாங்களாம் கடை வச்சிருக்கோம், மனசாட்சி பாதிக்கப்படட்டும். வணிகர் சங்கங்கள் கடுப்பாகட்டும், வெயிட் பண்ணு. வணிகர் சங்கங்கள் கடுப்பாகட்டும். நாங்க மனசாட்சி இல்லாம பல்லவத்துல கொடுக்குறோம், அங்கதான் கடை வச்சிருக்கேன். இல்ல ஆமா, இந்த கூட்டம், இந்த வணிகர் சங்கங்கள், இந்த டிராபிக் ஆகட்டும். பொதுமக்கள் அவதிப்பட்டா மட்டும்தான் இவன் பண்ற சேட்டை, இவன் கட்சி பண்ற சேட்டையும் அவங்களுக்கு களத்துல புரியும். இல்லன்னா இத பாரு, வேணும்னே வெறுப்ப விதைக்கிறாங்க, இவனை வந்து குறை சொல்றாங்க எல்லாரும். பெரம்பூர்ல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, பெரம்பூர்ல பச்சை வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு? நீ ஃபுல் டிராபிக் டா, ரோடே இல்லடா அங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே? இன்னைக்கு மண்டே. மண்டேவா? ஓகே ஓகே. கடையை பூட்டி வைப்பா, வரானுங்க திருட்டு பசங்க. ஆமா திருட்டு பசங்க வரானுங்க, சூறையாடுறவன். எனக்கு அது பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி அந்த வண்டி எல்லாம் கீழே சாச்சிருப்பானுங்க, பைக் எல்லாத்தையும் கீழே சாச்சிருப்பானுங்க. இல்ல ஞாபகம் இருக்கா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அண்ணா 4 வண்டியை உடைச்சிட்டோம், 5 கடையை உடைச்சிட்டோம். சார் அங்க ஒரு ஒராங்குட்டான் வருது, வரான் பாரு. அவன் மண்டையும் ஆணையும் பாறான், எம்மோ உயரமா இருக்கிறான் பாறான். ஒராங்குட்டான் என்னடா, ஒராங்குட்டான் மாதிரி உட்காந்துட்டு சுத்தி என்னடா அது காக்கா கூட்டம், கர்றா முறான்னு கத்திக்கிட்டு பச்சையா திட்டுவானுங்க. வா, அந்த கூட்டம் அப்படியே அவன் கூடயே வருதியா, ஒண்ணு புதுசா கூட்டம் வரல. பண்ணிட்டே தான் வராங்க, புதுசா எல்லாம் கூட்டம் இல்ல, அங்க அவனை ஃபாலோ பண்ணினே வராங்க, அவ்வளவுதான். கபிலம் ப்ரோ, அது ஏரியாவே சுத்தி பல இடத்துல கனெக்ஷன் இருக்குது கபிலம் ப்ரோ. நிறைய இடத்துல இருந்து உள்ள வந்துடலாம் ஈஸியா. அந்த ஏரியா நாமக்கல்ல இருந்து கரூருக்கு போன மாதிரி கூடயே வரானுங்க, ஒரு 50 பேர் இருக்கானுங்க. அந்த 50 பேர் தான் வந்து குடம் கூட்ட மாதிரி வண்டியை வச்சு குடிச்சுன்னு வராங்க. அவங்க இல்லன்னா அந்த காலியா இருக்கான். அவனை எவனும் பொதுமக்களை எவனும் மதிக்கல. என்ன அது இந்த சைடு மரம் கீரம் எதுவுமே கிடையாது. நல்ல வேலை மரம்லாம் அந்த பக்கம் இருக்கு, லெப்ட் சைட்ல. இல்ல வெய்ய கொளுத்துது. இப்போ போய் என்ன பண்ணிருக்கானுங்க பாருங்களா, ஒரு இதுவே இல்ல ஆகட்டுங்க. அந்த வெயில் அவன் சுத்தட்டும், அவன் பரட்டும், அப்பதான் மயக்க மட்டும் விழுவானுங்க பயிலுவ. நீங்க வெயிட் பண்ணுங்க. எனக்கே பார்க்க பாவமா இருக்கு. எப்படி இந்த பாக்குறவங்கள முதல்ல தூக்கி லிசனர்ல போடு. சபரி, இந்த பாக்குறவங்க யாரா இருந்தாங்கன்னா லிசனர்ல தூக்கி போட்டு சொல்றேன். கபிலன் நம்ம மனசாட்சியோட தானே பேசணும். இவனுங்க வந்து அதெல்லாம் கிடையாது. இவன் விஷயத்துல நான் மனசாவே இருக்க மாட்டேன். இவன் விஷயத்துல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாவம் பாக்குற முதலாளி சபரி தான் போல. இல்ல ப்ரோ, ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா அம்மா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனாலதான் இவனுங்களுக்கு அறிவு இல்லைன்னு. சபரி, நான் பச்சையா கேக்குறேன், நீ பாவம் பாக்குறனால வந்து உனக்கு ஓட்டு போட போறானா, உங்க கட்சிக்கு ஓட்டு போட போறானா? ஓட்டுக்கு சொல்லல கபிலன், ஓட்டுக்கு இல்ல சொல்ல கபிலன். இல்ல பாருங்க, நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டடா இருப்பான், அவன் மேல அவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்பா அம்மா. நல்லா இல்ல இவர் சபரி, நீ பாவம் பாக்குறனால அவனெல்லாம் வந்து ஓட்டுலாம் போட மாட்டான். நான் இப்பயும் சொல்றேன், உட்காந்துக்கிட்டு மயக்கம் போட்டு உழுதுன்னு தலையெழுத்து இருந்ததுன்னா அது தலையெழுத்து தான். அவனுக்கு எல்லாம் பரிதாபம் படாத. அவரு வண்டி ஆடுது பாருங்க வந்து ஆடுதா? சரி, வண்டி பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கானுங்க. வண்டி பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கானுங்களா? வண்டி பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கானுங்க. மேல ஏறி தற்கொலை கூட்டம். இவனுங்க மத்தியில அவனுங்களாலதான் அவனுக்கு ஆபத்து. அதுதான் அவன் பயந்து ஒதுங்குறான். எதுலடா பாக்குறேன்?
அது இதுல க்ளோஸ் அப்ல போறாங்க. அவன் தமிழக வெற்றி கழகம் யூடியூப் சேனல்ல க்ளோஸ் அப்ல வருது பாருங்க. ஐயா அதை மட்டும் வாசபாய் அதை மட்டும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி டிஎல்ல போடுங்க. இருங்க ஒரு நிமிஷம். கொஞ்சம் முன்னாடி போகணும். வெயிட் பண்ணுங்க. தண்ணி லாரி எல்லாம் ஸ்டக் ஆகுது. தண்ணி லாரி ஆப்போசிட்ல வண்டி எல்லாம் ஜாம் ஆகுது. மாட்டு வெறுப்பு வரணும் அவங்களுக்கு. கடுப்பாகணும் பொதுமக்கள். இந்த நாய் எதுக்கடா ரோட்ல விடுறீங்க, இந்த நாயை எதுக்கடா விடுறீங்கன்னு அவனுக்கு கேட்கணும். கபிலன், நம்ம காலைல போட்ட ஒரு நியூஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த ஜாமீன்ல வந்தானே, ஆமா அந்த நியூஸ் எடுத்து சன் டிவி போட்டிருக்கான். ஆமா கஞ்சா கடத்தல் வழக்கில் 10 நாட்கள் முன்பு ஜாமீன் வெளியே வந்து ஜாமீன் வேட்பாளர். இதுதான் நான் சொன்னேன். கண்டென்ட் நம்ம கிரியேட் பண்ணுங்க. இருக்கிற கண்டென்ட் நம்ம நேத்து பேசின கண்டென்ட் இப்ப டிவில இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேத்து பேசின கண்டென்ட் அவனுங்க இதுல போட ஆரம்பிச்சிட்டானுங்க நியூஸ் சேனல்ல. கண்டென்ட் நம்ம கொடுக்கணுங்க. சன் நியூஸுக்கு மத்தவங்க நம்ம கொடுக்கணும். அவன் எடுத்து ஓஹோ இதெல்லாம் வைரல் ஆகுது போல இருக்கு அப்படின்ட்டு எடுத்து போடுவான். நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புறேன் ப்ரோ. என் தொகுதியில பிரச்சனை ப்ரோ. இவனை கட்சியில டிவிக்கு அந்த இவனுக்கு போட்டு சீட்டு கொடுத்துறானுங்க. நான் இந்த நேரத்துல ஒண்ணு சொல்றேன். எவனா ஒருத்தன் இது கமெண்ட்ல எவனா போட்டான் 2-3 பேரு, ஏய் திருமாவளவன் தோத்துருவாரு. நான் யதார்த்தத்தை சொல்றேன், உண்மையிலே சொல்றேன். நான் ஏதோ முட்டு கொடுக்கல, உண்மையிலே சொல்றேன். இது திருமாவளவன் கோட்டை. நீ ஆப்போசிட்ல ஸ்ரீனிவாசன்ல இருந்து எவன வேணாலும் நிப்பாட்டு. முடியாது. முருகமாறன நின்னாலும் முடியாது இந்த தடவை. ஜிப்சி நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? சிந்தனை தமிழ்ச்செல்வனுக்கு இங்க இந்த ஏரியால கெட்ட பேர் இருக்குன்னு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமா. அதனாலதான் அந்த அளவு தூக்கி வேற ஒரு தொகுதியில போட்டு திருமலம் இங்க நிக்கிறாப்ல. ஓகே. தொகுதி பக்கமே வரலங்க. இந்த காட்டுமன்னார் கோயில்ல அவரு கூட்டணி இல்லாம தனியா நின்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 2000-3000 ஓட்டுல தோத்தாரு அவரு. நீ கூட்டணியோட நிக்கிறப்பதான் பெருசா வெற்றி பெறுவாரு. கபிலன் ப்ரோ, அது இன்னொரு மேட்டரும் சொல்றாங்க. ஆக்சுவலா இன்னொரு மேட்டர் சொல்றாங்க. என்னன்னா இப்ப விஜய்க்கு தலித் ஓட்ஸ் ஏதாவது ஸ்பிளிட் ஆயிருமோ அப்படிங்கறதுனால திருமாவளவன் டைரக்டா களத்துல இறங்கினாருன்னா அது எல்லாமே சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது. இல்ல இதுக்கு முன்னாடி திருமாவளவன் நின்று இருக்கிறாப்ல. இது திருமாவளவன் கோட்டை தான். ஓப்பனா சொல்றேன். இங்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் லிஸ்ட் கூட நான் எடுத்து வச்சுட்டேன். அவர் நிக்கல தானே திருமாவளவன். ஆக்சுவலா நான் பொதுவா கேட்கிறேன். தமிழ்நாடு அதெல்லாம் நின்று இருக்காப்ல. கோர்ட் மூலமா போயிட்டு 78 தபால் ஓட்டு வித்தியாசத்துல கடைசியில தீர்ப்பே கொடுத்துச்சு. அவர் தான் வின் பண்ணான்னு போட்டாங்களா? அப்புறம் என்ன? இல்ல எம்எல்ஏ இப்ப எம்பியா தானே இருக்காரு. ஆக்சுவலா சிதம்பரத்துல எம்பியா நின்னாரு, ஜெயிச்சாரு. காட்டுமன்னார் கோயில நின்னாரு, ஜெயிச்சாரு. முருகமாறனும் ஜெயிச்சிருக்கிறான். ஆனா இப்ப மேட்டர் என்னன்னா, நெக் டு நெக் இங்க ஆப்போசிட்ல ஏடிஎம்கே இறக்கல, பாட்டாளி மக்கள் கட்சி இறக்குறாங்க. இங்க எப்படிங்க இங்க கம்யூனிட்டி பேஸ் பார்த்தோம்னா இங்க திருமாவளவன் தான் ஜெயிப்பாப்ல. அதான் இல்ல அவர் வின் பண்ணிடுவாரு. நான் சொல்றது அவர் உள்ள இறங்கினதுக்கான ரீசன் இந்த மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா இவனுங்க சப்பக்கட்டு. அப்படி பார்த்தா இவன் விஜய் கரூர்ல இறங்க வேண்டியதுன்னா அவன் எங்கேயுமே போட்டி போட மாட்டான். அவன் தான் பயந்தாங்கொழியாச்சே. பயத்தெல்லாம் 2 தொகுதியில் நின்று இருக்கிறான். இல்லையா ஒரு எங்க இருக்கான் இப்போ? அவன் வந்தானா இல்லையா? இல்ல அந்த மூலக்கடை ரோடு தான் சரண் லைவ் அப்டேட்டரா. முஸ்லீம் ஓட்டு அதிகங்க. என் ஊர்ல முஸ்லீம் ஓட்டு அதிகங்க. லால்பேட்டை சைட்லாம் முஸ்லீம் ஓட்டுலாம் அதிகம். புரியுதுங்களா? யாரு நிக்க வைக்கிறாங்க பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில அன்பு சோழன் வேட்பாளரா போட்டிருக்காங்க. அன்பு சோழன் யாரு? சோழவர்த்தன். அந்த சைடுல இருக்கிற வேட்பாளர். எல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. எல்லாம் ஓப்பனா சொல்றேன். கலை யதார்த்தத்தை சொல்றேன். இப்ப என்ன ப்ரோ எம்பி பதவி இது பண்ணுவாரா? இங்க ஜெயிச்சார்னா ரிசைன் பண்றாரு ப்ரோ. ரிசைன் பண்றாரு. ஓகே. ஏய் திருமாவளவன் தானே இங்கலாம். அதெல்லாம் என்னன்னாலாம் அந்த ஆள அடிச்சுக்க முடியாது இந்த ஏரியால. அங்க திருமாவளவன் தான் ஜெயிப்பா. ஆனா உண்மையாலே பிஸ்டல்லாம் நிறைய வியாபாரம் ஆகுதுடா. கடையில வாங்கி வச்சிரு. நான் ஏன்டா அதை வாங்குவேன்? இன்னைக்குல இருந்து புது ட்ரெண்ட். அத வாங்கி அதை எரிக்கிறதான ட்ரெண்ட். உடைக்கிறதா அந்த வியாபாரமே எனக்கு வேணாம். அவன் என் கடையில வாங்கி வச்சு விற்க சொல்றான். அப்படியாப்பட்ட வியாபாரம். அந்த தூத்துக்குடியில அதிகமாகதான்ப்பா. வாங்கி எல்லாம் எரிச்சு ரீல் போடுறாங்க, உடைக்கிறாங்க. சன் நியூஸ்ல போட்டிருக்கான். நம்ம அப்படி பார்க்க கூடாது. இல்ல சரண் ப்ரோ, நம்ம அப்படி பார்க்க கூடாது. இப்ப வியாபாரம்னா இவனுங்க நாய்களை நம்பி நம்ம வியாபாரத்துல இறங்கிடலாம். இப்ப இவனுங்களை நம்பி லாபம் கிடைக்குதுல்ல. இவனுங்க தமிழ்நாட்டுக்கு தான் லாபம் இல்ல, நமக்காச்சும் லாபம். நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் கேட்ட வரைக்கும் எல்லாருக்கும் மைக் குத்துறேன்னு.
கேட்டிருக்காரு. பிஜேபி ஐடியும் ஒரு நான் உண்மையிலே ஏதாவது வீடியோ வேணுமாடா போய் எதுக்கிட்டாடா? ஆமாமா ஏதாவது வேணாம் வேணாம் ப்ரோ, ரிஸ்க் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம், உயிர் முக்கியம், உயிர் ஆமாமா முக்கியம். வேணாம் அந்த கூட்டத்துக்குலாம் போவாத, தயவு செஞ்சு ஆமா போவாத. உன் உயிர் முக்கியம். அந்த கூட்டத்துக்குள்ள போய் நீயே ஒல்லியா இருப்ப. அது ஒரு சாம்பியடா, சாம்பி இங்க இது மிருதன் படத்துல வர மாதிரி. ஆமா காமெடியா அதெல்லாம் வேண்டாம். இல்ல புஷியானது வளரிட்டு இருந்தான்ல இந்த மாதிரி போஸ்ட் ஓட்டுறவனுக்குலாம் சீட்டு அப்படின்ட்டு இவனுக்கு பூம்புகார் தொகுதியில ஒருத்தனுக்கு சீட்டு கொடுத்துருக்கானுங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா போன மாசம் வரைக்கும் பிஜேபியில வந்துட்டு என்ன பொறுப்புல இருந்திருக்காங்கன்னா மாநில செயலாளர் பொருளாதார பிரிவுல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு பூம்புகார் தொகுதியில விஜய் கட்சியின் சார்பா வந்து கேண்டிடேட்டா போட்டிருக்கு. என் தொகுதி தான் ப்ரோ. இந்த லட்சணத்தில் தான் பூம்புகார் தொகுதி தான். இப்ப அங்க பிரச்சனை நடக்குது ப்ரோ. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஓகே ப்ரோ. எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப தமிழ் அன்சாரி சிதம்பரம் தொகுதியில போட்டி போடுறாரு, ஓகேவா? டிவிக்கில அதே கட்சியில இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் வந்து ஹாரூன் ரஷீது டிவிக்கில போட்டி போடுறாரு. அவங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காரு. இது எப்படி ஒரே கட்சியில இருந்து 2 கூட்டணியில வச்சு எப்படி அது இது பண்ணுவாங்க? ப்ரோ அவங்க கட்சியில இருந்து விலகி தான் ப்ரோ. காங்கிரஸ் இது பண்றதுக்காக போட்டிருக்காங்களா? இல்ல எதுக்கு அவங்க கட்சியில இருந்து விலகி வந்தா போட்டிருப்பாங்க. ஒரே கட்சி 2 இடத்துல தான் நிக்க முடியாது. சரி, திமுக வேட்பாளர், இந்த திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி வேட்பாளர் யாரு சிதம்பரத்துல? இல்ல அப்படி இல்ல ப்ரோ. அவர் வந்து அதே கட்சியில இருக்கிறவரு விஜயோட கட்சியில போய் நிப்பாட்டிருக்காங்க, வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. அதான் ப்ரோ கட்சியில இருந்து வெளில போய்